என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் உங்கள் டாக்டர் மஞ்சு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பல் வலி இருக்குது. பல் வலிக்கான சொல்யூஷன்ஸ் கேட்டிருக்கீங்க. வீட்லேயே எப்படி பண்ணுறலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஒரு சில பேர் கமெண்ட் செக்ஷன்ஸில் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இதுக்கு நாங்கள் சொல்யூஷன்ஸ் கொடுங்கன்னு கேட்குறீங்க. கேப் போடுறது பற்றி நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அது எல்லாமே ரொம்ப ஹாப்பி. நீங்கள் கேட்குறது மட்டும் இல்லாமல் அதுக்கு நான் சொல்யூஷன்ஸ் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக நீங்கள் டாக்டர்கிட்ட பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நீங்கள் டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது இன்னும் எனக்கு ஹாப்பி தான். நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னோடய வீடியோஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பல் வலி தான் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். பல் வலினால எதனால் டாக்டர் ஃபஸ்ட்டு காரணமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஒரு சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கும். அது உங்களுக்கு அறியாமையே இருக்கும். ஒரு சில டைம் திடீர்னு ஒரு நாள் பெருசாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த பல்வலி தாங்கவே முடியாது. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புரியும். நான் சொல்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண உங்களுக்கு ரொம்ப புரியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம காரணங்களை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். காரணம் அண்ட் வீட்டில் நம்ம எந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுங்கிறதையும் நான் உங்களுக்கு கண்டினியூஸாக நான் வீடியோஸ் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு காரணம் என்னவாக இருக்கும்? மெயினாக உங்களுக்கே தெரியும், பல் சொத்தை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பல்வலி வரும். அது நமக்கு சின்னதாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு விசிபிளாக தெரியவே தெரியாதுங்க. பார்க்குறப்போ நீங்கள் தெரியவே தெரியாது, லைட்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். அது ஒரு சில டைம் டெய்லி சாப்பிட சாப்பிட அது பெருசாகி அது உள்ளே இருக்கக்கூடிய நம்ம நர்வ்ஸ் இருக்கும் சரியா. நம்ம உடம்புல எல்லா இடத்துலையுமே நரம்புகள் இருக்குது. அதே மாதிரி பல்லுக்கும் நரம்பு இருக்குது. அந்த நரம்பை எப்போ டச் பண்ணுதோ, எப்போ அதை போய் தொடுதோ அப்போ தான் நமக்கு அந்த பல்வலி அதிகமாக உணருவோம். அதனால் தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, எந்த வேறு விஷயத்தையும் நீங்கள் பண்ண முடியாது. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு விஷயமா இருக்கும். உங்களுக்கு ஞாபகம் வர என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பல் சத்தை அதிகமாகி மேலே இந்த மாதிரி முகத்துலலாம் வீக்கம் அடைஞ்சு ஆப்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே சலம் நிறைய சலம் போத்திருக்கும். அதனால் உங்களுக்கு வலி வரலாம். அண்ட் வேற என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது பல்ல அடைச்சிருப்பீங்க, அது ஒரு சில டைம் தப்பாக போயிடுச்சு, தப்பாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதனால கூட உங்களுக்கு வலி உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கூச்சப்பல் ரொம்ப சிவியர் ஸ்டேஜஸ், மைல்டு, மாடரேட், சிவியர்னு சொல்லி 3 விதமாக நம்ம சென்சிட்டிவிட்டியை பிரிக்கலாம். அதாவது கூச்சப்பற்களை 3 விதமாக நம்ம பிரிக்கலாம். அதில் அந்த லாஸ்ட் ஸ்டேஜ்லாம் நீங்கள் வரும்போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னா, ஒரு வலி உண்டாகிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஆனால் அது ஆக்சுவலி சென்சிட்டிவிட்டி தான். நீங்கள் வலி உண்டாகிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, ஏன்னா அது ரொம்ப சிவியர் ஸ்டேஜில் இருக்கும். அதனால வலி இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்குது பெயினுக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெப்படேஷன் மோஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் தினசரியாக உங்களோட பற்களை கடிச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பிரக்சிசம் அப்படின்னு நம்ம நேம் பண்ணுவோம். அது என்ன அப்படின்னு அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தூங்குறப்ப டைமில் சும்மா இருக்கிறப்ப கூட ஒரு சில பேர் இந்த பல்ல போட்டு சும்மா கடிச்சிட்டு இருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறப்ப அப்பெல்லாம் கடிச்சிக்கிட்டே இருப்போம். ஸோ அப்போ கடிக்கிறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இடத்துல இருக்கிற காதுக்கு முன்னாடி நமக்கு டெம்பரோ மேண்டிபுலர் ஜாயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது டிஎம்ஜே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த தாடை இங்கே மோஷன் ஆகுது இல்லையா, நம்ம பல்ல முன்னாடி பின்னாடி சைடில் இப்படிலாம் நகர்த்துக்கிறதுக்கு நமக்கு இந்த இடத்துல ஒரு வீல் மாதிரி இருக்கும். சிம்பிளாக உங்களுக்கு சொல்ல போனால், இந்த இடத்துல ஒரு மோஷன் நடந்துட்டு இருக்கும். ஒரு அசைவுகள் இந்த இடம் கொடுக்கும் நமக்கு கீழ்த்தாடைக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல அதிகமாக நீங்கள் பல்லு கடிக்கும் போது, ரொம்ப பல்ல தேய்ச்சிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல வலி உண்டாகும். அது உங்களுக்கு வாய் ஃபுல்லாக வலிக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு ரீசன்ஸாக இருக்கும் சரிங்களா. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லு பார்த்துட்டோம், எலும்புகள் பற்றி பார்த்துட்டோம். அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய நமக்கு ஈறுகள் இருக்கு இல்லையா, அந்த ஈறுகள்லேருந்து ரத்தம் கசிஞ்சாவோ, ஒரு சில டைம் ஈறுகள்லேருந்து ரசம் கசிஞ்சா கூட உங்களுக்கு வலி இருக்காது. ஒரு சில பேருக்கு ரொம்ப அது சிவியர் ஆகும்போது கண்டிப்பாக அந்த ஈறுகள்லாம் வீங்கி வலிக்க ஆரம்பிக்கும். கண்டிப்பாக இது ஒன் ஆஃப் த பெயின் ரீசன்ஸ் தான் சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பல்லுகள் நீங்கள் ஏதாவது ஆக்சிடென்டலாக ஏதாவது விழுந்திருப்பீங்க, இல்லை ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், வீட்டில் வண்டியில் போகும்போது விழுந்திருக்கலாம், வீட்டில் இருந்து விழுந்திருக்கலாம். அந்த மாதிரி டைமில் உங்களோட பற்கள் உடஞ்சி ஃப்ராக்சர் ஆகிருந்துச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு பல்லு வலி வரலாம். இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பல்லு ஆட்டம் கொடுக்குது, ரொம்ப மொபைலாக இருக்குது அப்படின்னா ஆடிட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறப்பையும் உங்களுக்கு வலி உண்டாகலாம்.
எதுக்காக பல்லு ஆடுறப்ப வலி வருது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். ஸோ அது ஆடுறப்ப எதுக்காக வலிக்குதுன்னா, உள்ளே இருக்கக்கூடிய அந்த பார்ட்ஸ் எல்லாம் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வலி உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கடைசியில் பல்லு வரும் இல்லையா, அதாவது 8வது பல்லு வரும், அது பேர் ஞானப்பல்னு சொல்லுவோம், இல்லை விஸ்டம் டீத்துன்னு நம்ம இங்கிலீஷில் நேம் பண்ணுவோம். ஸோ அந்த பல்லு வரப்போ வந்து எல்லாருக்குமே வருமா அப்படிங்கிறது தெரியாது, ஓகேங்களா. ஒரு சில பேருக்கு வரும், ஒரு சில பேருக்கு வந்து உள்ளேயே மாட்டிக்கும், ஒரு சில பேருக்கு வெளியே வந்துடும். ஸோ அந்த வரப்போ கூட ஒரு சில பேருக்கு வலி இருக்கலாம். எல்லா பல்லு வரப்பையும் குட்டி குழந்தைங்களுக்குலாம் வலி வந்திருக்கும்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம பெரியவங்களுக்காக வலி வருதே எதுக்காக அப்படின்னு தெரியாமல் இருக்கலாம். அது ஒன் ஆஃப் த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 8வது பல் வந்து ரொம்ப லேட்டாக தாங்க வெளியே வரும். அதனால தான் உங்களுக்கு வயசாகிறப்பையும் அந்த வலி வரதுக்கான காரணம் அந்த பல்லா கூட இருக்கலாம். ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கலாம், சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் தாங்க. இதெல்லாம் காரணங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா காரணம் வந்து தெரிஞ்சால் மட்டும்தான், நீங்கள் எடுத்தோடனே வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். எனக்கு காரணமே வந்து தெரியல டாக்டர், எனக்கு வந்து நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, பட் எனக்கு பேசிக்காக எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம் எனக்கு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் டென்டிஸ்ட்டை போய் பாருங்கள். அவங்க வந்து கண்டிப்பாக என்ன ரீசன்ஸ்ன்னு சொல்லி கண்டிப்பாக உங்களோட நீங்கள் சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் வச்சு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. அண்ட் ஒரு சில மோஷன்ஸ்லாம் வச்சு நாங்களே வந்து எப்படி என்ன பிரச்சனை அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிடுவோம். ஸோ கண்டிப்பாக போய் காட்டுங்க. ஸோ இதனால் என்ன சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் பெயின்னா வலி மட்டும் வராது. ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப தலை வலிக்கும். இந்த மேல் பற்களில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல தலையெல்லாம் வந்து ஃபுல்லாக வலிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நரம்பு வந்து கனெக்ட் ஆகிருக்குங்க. ஆனால் பல் எடுத்தால் இந்த மூளைக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுலாம் வந்து சுத்தமான வந்து பொய்ங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. இந்த ரீசன் வந்து பெயின்னால மட்டும் நமக்கு ஹெட்டேக் வரதுக்கான வாய்ப்புகள், இந்த இடம் ஃபுல்லாகவே வலிக்கிற மாதிரி ஃபீல் இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கலாம். கீழே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பல்லு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா இந்த தொண்டை இடத்துலலாம் ஃபுல்லாக வலிக்கிற மாதிரி கண்டிப்பாக ஃபீல் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சிம்டம்ஸ். ஸோ அடுத்த சிம்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபீவர் கூட வரலாம். ஸோ உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இந்த ஈறுகள்லேருந்து வீக்கம் எடுக்கும், இந்த ஃபேஸ் ஃபுல்லாக அதாவது முகம் ஃபுல்லாக வீங்கி அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து சலம் கொத்துருக்கு அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த டைமில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ரைஸ் ஆகும், பாடி ஹீட் அதிகமாக ஆகினால உங்களுக்கு ஃபீவர் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மெயின் சிம்டம்ஸ், ஓகேங்களா. உங்களுக்கு பெயின், ஃபீவர், ஹெட்டேக்லாம் வந்து ஃபஸ்ட்டு சிம்டம்ஸாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அந்த வலி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷார்ப்பாக, அதாவது ஒரு இடத்துல குத்துற மாதிரி பெயின் இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதாவது விட்டு விட்டு ஒரு சில பேருக்கு வலிக்கும், ஒரு சில டைம் வந்துட்டு ஒரு 2 நாள் வலி இருக்கும், திரும்ப ஒரு வாரம் சரியாயிடும், திரும்ப 2 நாள் வலி இருக்கும், அப்படி கூட இருக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக வலி இருந்துகிட்டே இருக்கும், அவங்களால தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, அந்த மாதிரி கூட பெயின் இருக்கலாம். இதுவும் இந்த சிம்டம்ஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அந்த சலம் கோத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சலம் வந்து எப்படி வந்து வெளியே வரும் அப்படின்னா, உங்களோட ஈறுகள் மூலமாக வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த டைமில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாயில் வந்து ஒரு மாதிரி ஃபவுல் ஸ்மெல் வர மாதிரி ஃபீல் இருக்கும். அதாவது ஒரு மாதிரி கசப்பு தன்மை மாதிரி ஒரு டிஸ்சார்ஜ் வந்து ஃபீல் ஆகிறதுனால நீங்கள் அந்த டேஸ்ட் பண்ணுறப்போ அந்த மாதிரி ஒரு கசப்பு வந்து வர மாதிரி இருக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம், ஓ இப்படி வந்து சலம் கோத்துருக்கு, அதனால தான் நமக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சிம்டம்ஸாக வெளியே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து மெயின் சிம்டம்ஸ், சரிங்களா. பல்லை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் சிம்டம்ஸ், ரொம்ப பெருசாக சிம்டம்ஸ் இருக்க வாய்ப்புகள் இல்லை. அதே மாதிரி இந்த தாடை சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துல நாங்கள் தொடுறப்போ வலி இருக்குன்னா, இந்த தாடை நீங்கள் கடித்து அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறனால கூட உங்களுக்கு இந்த தாடைகள் வந்து வலிக்கலாம். அதெல்லாம் தான் மெயின் சிம்டம்ஸ், சரிங்களா. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன காரணம்னு பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் சிம்டம்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இது ரெண்டை பற்றியும் மெயினாக தெரிஞ்சுக்கிட்டோம். இது ரொம்ப நான் ட்ரீட்மெண்ட்டும் சொன்னேன்னா இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போகுது. ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி வீட்லேயே ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து நீங்கள் வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் போடக்கூடிய எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் தாராளமாக பார்த்து உங்களோட பல்லு பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தீர்வு காணிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Dr. Manju.